அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில் 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கடல்ல தாழ்வு மண்டலம் உருவானது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தற்போது வங்கக்கடல்ல மிகப்பெரிய ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு புயல் உருவாக போகுதுன்னு சொல்றாங்க. அந்த புயலுக்கு பேரு ரெமலின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடல்ல நேற்று காற்று தாழ்வு மண்டலம் உருவாகி இப்ப புயல் உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வடக்கு திசை நோக்கி வந்துட்டு இருக்கா. முக்கியமா இந்த புயல் பெரிய ஒரு பாதிப்பை எங்க ஏற்படுத்தும் அப்படின்னா, இது வட மாநிலங்கள் ஏற்படுத்தும். இந்த காற்றழுத்தம் அடுத்த 42 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் அதிதீவிர புயலாகவும் உருமாறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல கடல் மேற்பரப்புல 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் இருக்குதான். இதனால அது தீவிர புயலா உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 2020ல அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல புயல் உருவானா அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த வகையில் இப்ப வங்கக்கடல்ல உருவாகி இருக்க இந்த புயலுக்கு ரெமால்ன்ற பேர் வச்சிருக்காங்க. இது இந்தியா செலக்ட் பண்ணி கொடுத்தது தான். இந்த பேரை இந்திய வானிலை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க. புயல் உருவானதும் இந்த பேர் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புயல் வர 26ஆம் தேதி அது தீவிர புயலா மாறி இது பயங்கர வேகமா இந்தியாவை நோக்கி வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமா மழை பெய்யும் சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மேகாலயா, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் 200 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால மீனவர்கள் யாருமே கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா வந்திருக்கணும். ஏன்னா நம்ம தப்பி தவிர எவ்வளவு புயல் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஆனா நம்ம மீனவர்கள் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எல்லாமே அலட்சியம் தான். அடிக்கடி வானிலை சொல்றாங்க நம்மளுடைய நாள் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு எப்படியே போயிடுவாங்க. ஆனா அங்க புயல்ல மாட்டிப்பாங்க. இதனால பெரிய சிக்கல் யாருன்னா இந்தியாவுக்கும் இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கு பெரிய சிக்கல் தான் ஏற்படும். இது மட்டும் இல்லாம அங்க மீனவர் போறாங்க பாத்தீங்களா, அங்க சிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அங்க உள்ள போனா அவ்வளவு சாதாரணமா வெளில வர முடியாது. நம்ம தரப்பகுதியே அவ்வளவு பெரிய புயல்லாம் வந்ததுன்னா சாதாரணமா நம்ம அதனால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு புயல கடல்ல சிக்கினா என்ன நிலைமை ஆகும்னு பாத்துங்க. சில நேரங்கள்ல போட்லாம் சின்ன பின்னமாயிரும், போட்டே கவுந்துரும். இதனால தப்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நிற்கும். அதனாலதான் புயல்னாவே கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா புயல்ன்ற போது மிகப்பெரிய பாதிப்பு தீவுகள்லயும் அங்க மீன் பிடிக்க போறவங்கள்ட்டையும் அதனால நிறைய பாதிப்பு ஏற்படும். 1945 முன்னாடிலாம் இதோட அறிவிப்பு எதுவுமே வராது. திடீர்னு புயல் மழைலாம் அடிச்சு ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல புயல் மழை எல்லாமே அறிவிச்சிடுறாங்க, முன்னாடி சொல்லிடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் மக்களுக்கு இருக்குது. அதனால தான் முன்னாடியே எச்சரிக்கை வர்றாங்க. முக்கியமா மீனவர்கள், கடலோர பகுதியில் உள்ள மக்கள், அது மட்டும் இல்லாம மழைக்காக வெயிட் பண்ணவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். முக்கியமா இந்த புயல்ல ஒரு நல்ல காரியம் என்னன்னா, கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுது, அதனால புயல் ஏற்படுது அப்படின்னும் போது கண்டிப்பா மழை அதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல நாட்டில் இருக்கும். என்னன்னா மழை பயங்கரமா பெய்யும். அப்படிதான் இந்த புயலும். இந்த புயல் வடகிழக்கு நோக்கி வேகமா வந்துருக்கான். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகமா வந்துருக்கான். இது மட்டும் இல்ல, இப்ப தெற்கே கேரளா அதை ஒட்டிய பகுதிகளிலும் பயங்கரமா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதனால தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாநிலங்கள் எல்லாம் பயங்கரமா மழை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டத்தெல்லாம் கனமழை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நெல்லை இந்த மாநிலங்கள் எல்லாம் பயங்கர மழை இருக்குமா. அதனால எல்லாமே எச்சரிக்கையா இருங்க. தற்போதைக்கு தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் இடிமின்னலோட தற்போது மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நாளைக்கும் முக்கியமா 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. முக்கியமா இதுல 25ஆம் தேதி குறிச்சிருக்காங்க. 25ஆம் தேதி பயங்கரமா இருக்கும். ஏன்னா 26ஆம் தேதி தான் வங்கதேசத்துல கரை சேரும். ஆனா இது வடக்கு நோக்கி வரும்போது அதோடைய தாக்கம் தமிழகத்துல பெருசா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால 25ஆம் தேதி மழை பயங்கரமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருந்திருக்கணும். முக்கியமா வங்கக்கடல்ல மத்தியில, தெற்கு, வடக்கு எல்லா பகுதியிலும் பயங்கரமா மழை இருக்கும். சூறைக்காற்று அடிக்குன்னு சொல்றாங்க. அந்தமான் பகுதியில மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். வர 25 வரலையும் யாரும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா தென்மேற்கு பருவமழை அந்தமான் தெற்கு பகுதியில கடந்த 19ல தொடங்குச்சு. ஆனா அதோட தாக்கம் இதுவரையிலும் வந்துட்டு இருக்கு. இதனாலதான் பருவமழை படிப்படியா தீவிரமடைஞ்சிட்டு வருது. இதுல தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதியெல்லாம் பயங்கரமா மழை பெய்யும் மாதிரி சொல்றாங்க. வழக்கமா கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தான் இந்த மழை தொடங்கும். ஆனா இந்த மாசத்துல மே 31லயே முன்கூட்டியே பருவமழை தொடங்கிடுமா. அதனால எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பருவமழை தொடங்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நம்மள அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.